இந்த அரசியல் மக்களுக்கான அரசியலா இல்லை அரசியல்வாதிக்கான அரசியலா? இதுதான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தோட மக்களுடைய பெரும்பாலான இளைஞர்களுடைய சிந்தனை இதுதான். ஏன் அப்படின்னு கேட்குறோம்னா, ஒரு தனி மனிதனின் வாக்கு ஒவ்வொரு அரசியல்வாதியோட வளர்ச்சியை நோக்கி மட்டும்தான் இருக்குது. ஒவ்வொரு 5 ஆண்டு காலத்திலையும் தேர்தல் வரும்போது தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் ஒரு திருவிழா கோலாகலம் போல் நடந்து கொண்டிருக்கு. என் தலைவன் வர்றாருன்னு வேலை வெட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு மக்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறான். முழு நேர அரசியல்வாதிகள் மட்டும் அது முழுமையாக அவங்க மக்களோட பயணிக்கிறாங்களா, இல்லை அந்த 5 ஆண்டு காலத்தை அது ஒரு ப்ராஜெக்டாக எடுத்து தன்னுடைய குடும்பத்துக்கான வளர்ச்சியையும் தன்னுடைய தொழிலுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டையும் வச்சுமே சிந்திக்கிறாங்களான்றது அந்த இங்கே தெரியல. அப்போ ஒவ்வொரு அரசியலும் வரும்போது அரசியல்வாதிகளுடைய வாக்குறுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா இலவசத்தை மட்டுமே முன்வைக்குது. அப்போ அந்த இலவசம் மட்டும் கொடுத்தால் போதும் என்ற நம்மளுடைய சிந்தனையோடு மக்கள் பயணிக்கிறாங்களா? இதுதான் இங்கே பிரச்சனை. அப்போ மக்களுடைய வளர்ச்சி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி கிடையாது, தனி மனிதனுடைய வளர்ச்சி தான் இருக்குது. அரசியல்வாதி ஒரு சிறு குறு தொழிலோடைய நோக்கி மக்களுக்கு பெருவாரியான வாய்ப்புகளை இங்கே கொடுக்கறது இல்லைன்றதான் முழுமையான விஷயமே. ஏன் அப்படின்னா, இல்லைன்னா நேரம் மக்கள் என்னைக்கே வளர்ந்துருப்பான். அயல் நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நேரம் நாடு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு பின்னாடி இருக்குன்னு ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. ஆனால் இங்கே என்ன இருக்குன்னா, ஒவ்வொரு அரசியல்வாதிகளுடையும் சொத்துக்கள் கோடிக்கணக்கில் இருக்கு. அது மட்டும்தான் எப்படின்னு தெரியல. ஆனால் மக்கள் சிந்திச்சு வாக்குறுதி அரசியல்வாதி கொடுக்கறது மாதிரி மக்கள் வாக்குக்கான உறுதி நீங்க கேட்டுக்கணும். என்ன அப்படின்னா, நீ தப்பு பண்ணா நான் என்ன பண்ணலாம், நீ சொத்து சேர்த்தா நான் என்ன பண்ணலாம், நீ ஊழல் பண்ணா நீ என்ன பண்ணலாம்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த மக்கள் என்னைக்கு தடப்பட்டு தைரியமா கேட்குறியோ அன்னைக்கு தான் தப்பு செய்கிறவன் தண்டனைக்கு வருவான். இல்லைன்னா மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு அது ப்ராஜெக்ட் தானே ஒழிஞ்சு அரசியல் கிடையாது. நன்றி.